ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஏழை எளியவர்களுக்காகவும் போராடி தன்னுடைய இளமை காலத்தையே சிறையில கழிச்சவர் தான் தோழர் நல்லக்கண்ணு. அதுல ஒரு முறை இவரை கைது பண்ணி தலைகீழ கட்டி வச்சு சுருட்ட வச்சு அவர் மீசியை சுட்டது மட்டும் இல்லாம ஒரு முடியா பிடிங்கிருக்காங்க. அப்ப எடுத்த முடிவு தான் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் இனி ஒருபோதும் மீசையை வைக்க மாட்டேன்னாரு. இனி வரைக்கும் அவர் மீசையை வைக்கல. அவருடைய 80வது பிறந்த நாளுக்கு கட்சி சார்பா 1 கோடியும் காரும் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை அவர் ஏத்துக்காம கட்சி நலனுக்காக அதை திருப்பியும் கொடுத்துட்டாரு. 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தசைக்கால் தமிழர்களுக்கு கொடுத்தப்ப அதோட சேர்த்து 1 லட்சத்தையும் கொடுத்தாங்க. ஆனா அந்த அவர் 1 லட்சத்தை ஏத்துக்காம அவர் கையில வச்சிருந்த 5000 கொடுத்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கொடுத்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவணுமேன்றதுக்காக அவர் உடலையே அரசு மருத்துவ மாணவர்களுக்காக தானம் பண்ணியிருக்காரு. எளிமையின் அடையாளமாகவும் நேர்மையின் ஆயுதமாகவும் போராட்டத்தையே வாழ்க்கையாகவும் கொண்டவர் தான் தோழர் நல்லக்கண்ணு. இப்படிப்பட்ட மாமனிதரை தான் தேர்தல் நிற்க வச்சு நம்ம தோக்கடிச்சிருக்கோம். எங்க அநீதி நடந்தாலும் யார் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களின் குரலாக தோழரின் முழக்கம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீரவணக்கம்.